நண்பர்களே, ஒரு வழியா ஒரு விஷயம் நடந்துருச்சு. அண்ணன் வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அண்ணன் சிஎம் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்ல கலாச்சிக்கிட்டு இருந்தானுவ. இப்ப என்னடான்னா அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு. அதனால ஒரு சிலருடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்ல, முன்ன பின்ன அழுததில்ல. சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அவர் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கு. அந்த சாட்டை வேற ஒரு பக்கமும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன் என் கைப்பட. 2-3 கடிதம் இருக்கு. அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால்டால் குடிச்சான். பஞ்சாயத்து விஷம் குடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. இப்பதான் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. ஐயோ, அரசியல் ஜோக்கர் சீமான். சீமான்ங்கிற சாமானுக்கு வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு 200 rupees போல. ஆனா இது புதுசா இருக்குனே. திமுக காரன் திருப்பி கொடுத்தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னல. இதைத்தான் நம்ம அப்பாவும் சொன்னாரு, நான் திருப்பி கொடுத்தா யாராலும் தாங்க முடியாதுன்னு. ஆனா இப்ப அவரவே தூக்கி சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியா ஆட்டம் ஆடுறதுலதான் திமுக காரன் இன்னும் ஸ்பெஷலிஸ்ட். நல்லாட்சி பண்ணியிருந்தாவே உங்ககிட்ட ஆளுங்கட்சி வந்திருப்பீங்க. இப்ப என்னடானா எதிர்கட்சி வந்துட்டீங்க. இதுல வந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்க. ஆமா, நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையா? இதுல என்ன கேள்வி? ஏன்னா அப்படித்தானே இருக்கீங்க. சரி, நான் ஆம்பளை. உண்மையை சொல்றவங்க அந்த கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்கக்கா. என்னை கட்டிக்கிறியா? இதுக்கு வேற ஒரு ஆளு இருக்கு. அந்த செஞ்சே பழகுனா நாங்க. ஓடியா ஓடியா, என்ன இப்ப வரமாட்டேங்குது கூப்பிட்டா கூட. களத்துல சந்திப்போம். அதுக்குள்ள அக்காக்கு அவசரத்தை பாரு. தீசண்டிக்கு அக்கா வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஐயோ நடக்கவே. அப்பா வந்து முதல்வரை வந்தா உங்களுக்கு ஓகேவாக்கா? ஐயோ நடக்கவே கூடாது. இந்த ஸ்டாலின் ஆட்சினால இப்படித்தான். ஆனா இந்த ரீல நீங்க கண்டிப்பா பார்க்கணும். மேக் கமெண்ட் செஷன் லைக் தேர் browsing history. Let's go. How to speak English in Tamil. CM APK mode download. Permanent CM APK mode download. இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காயா? துண்டு பேப்பர் இல்லாமல் மேடை பேச்சு பேசுவது எப்படி? ஐயா கேட்டுக்கிறோம். How many districts in Tamil Nadu? ஐயோ, என்னடா tips and tricks. Maths tuition near me. How to delete Chowk Sankar. How to target Vijay in different ways. கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஆஃப்டர் ஹெல்பிங் மை ப்ரோஸ் திருட்டு கல்யாணம் வித் மைனர்கள். ஐயோ கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. மீம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றீங்கடா எல்லாத்துக்குமே. எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார், எங்க பிள்ளைங்க நீங்க பரிசோதிக்கலாம் சார். நாங்க எந்த அளவுக்கு தமிழ் கத்து தரோம், எந்த அளவுக்கு ஆங்கிலம் கத்து தரோம், எந்த அளவுக்கு கணக்கு. அவங்க தமிழ் புலமை இங்கிலீஷ் புலமையோட ரீல்ஸ் புலமையும் கத்து கொடுத்துட்டாங்கடா. டிஃபரன்ஷியேட் ஏசி அண்ட் டிசி. டிசினா டைரக்ட் கரண்ட், ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட். அப்ப நான் இதுல இருந்து ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டரும், நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போட தரும். அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். நானே ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். வெக்கமா இல்ல? இப்படின்னா ஜெயிச்சுன்னா ஊரு புறா வம்பிழுத்து வச்சிருக்கேன். தப்பி தவிர எதனா ஆயிருச்சு வந்து போட்டுருவானுங்க. கடவுளே, விஜயனை ஜெயிக்க வச்சிருப்பா, தயவு செஞ்சு ஜெயிச்சிருனே.
ஐயோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன தூக்கி போட்டு சொல்லுவாங்களே. என்னை சுத்திக்கிற எல்லாருமே வச்சுக்கேன்றானுங்க. நான் வரத்து மட்டும் ஒரு என்னாச்சு தூக்கி போட்டு சொல்லிடுவாங்கயா. விஜய்க்கு வயசு 52 வயசாகுது, கட்டின பொண்டாட்டி கூட வாழல, அவன் யாரு கூட பர்சனல். அதுதான் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை வச்சுதான் அரசு நிர்ணயிக்கப்படுது, புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் 3 பொண்டாட்டி கட்டினாரே, அது 3 பொண்டாட்டியா தானே கட்டிக்கிட்டாரு. எவ்வளவு பொண்டாட்டிய விட்டுட்டு வச்சுக்கலையே. கோமாச்சி வாழ்க, கோமாச்சி வாழ்க, 200 ரூபாய் வாழ்க, கோமாச்சி 200 வாழ்க. கோமாச்சி எங்க போனாலும் முட்டு கொடுக்கறதுல இருக்காரா. அதை கேட்க ரெடியாடா. 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது. அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனைதான். 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற பதில் வந்து. அக்காவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்கடா. மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டுருந்தாங்க. அம்மா ஹே அக்கா வந்திருக்கா. மாசம் 70,000 சம்பளம், இன்சென்டிவ் தனியா 30,000, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி. இது கூட பெட்ரோல் அலவன்ஸ் 5,000. டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம பாண்டிச்சேரியில முக்கியமா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்திலே பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி ஜாப் எதுனா சொல்லுங்க, நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா இந்த ஊர்ல. இதுக்கு ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, புலிக்கு மூடாட்டணும் போங்க. ஐயோ ட்ரெயின் டிராவல் ரியாலிட்டி. இன்னொரு வடை வைனா. ஆதினா தம்பினா உங்க ஆதி அண்ணாவை இங்கதான்ப்பா வடை சுட்டுன்னு இருக்காரு. ஆதினா தாக்கப்பட்டார். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்கு.